Assalamualaikum and hi viewers. Welcome to Hanan Semi Recipe. இன்னைக்கு நம்ம சேனல்ல மில்க் பீடா எப்படி செய்யறதுங்க பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க ஸ்வீட் செய்யறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். ஸ்வீட் செய்யறதுக்கு நான் பால் பவுடர் 100 கிராம் எடுத்துர்க்கேன். ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்ட் மில்க் 150 ml எடுத்துர்க்கேன். நெய் 3 டேபிள்ஸ்பூன். பால் 50 ml. குங்குமப்பூ ஒரு சின்ன பிஞ்ச், ஏலக்காய் தூள் 1/4 டீஸ்பூன், பாதாம் பருப்பு 15. இப்போ நம்ம இந்த குங்குமப்பூவை நம்ம இந்த பாலோட சேர்த்து கலந்து வச்சுக்கலாம். குங்குமப்பூ இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க, கண்டிப்பாக சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, ஆப்ஷன் தான் நமக்கு இது. இப்போ நம்ம ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் ஊற்றிடலாம். நெய் மெல்ட் ஆகி சூடு வந்ததுக்கு அப்புறமா லைட்டாக நம்ம ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்டு மில்க்கை நம்ம இதில் ஊற்றிடலாம். இது ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம தொடர்ந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த ஸ்வீட் செய்கிற மொத்த ப்ராசஸ்மே நமக்கு லோ ஃப்ளேமில் தான் நம்ம செய்யணும். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இதில் பால் பவுடரை நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்து தொடர்ந்து நம்ம ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒன்றோட ஒன்று நல்லா சேர்கிற அளவுக்கு நல்லா தொடர்ந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் நமக்கு கிடைக்கிற ஸ்டேஜ் வரைக்கும் கிண்டி விடணும். இப்போ நம்ம இதில் குங்குமப்பூ பாலை இதில் ஊற்றிடலாம். ஊற்றி திரும்பவும் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த ஏலக்காய் தூள் இதை சேர்த்துக்கோங்க. இந்த நம்ம இது வந்து பால் நல்லா வற்றி நமக்கு நல்ல பீடா டெக்ஸ்டர் நமக்கு கிடைக்கிற வரைக்கும் நம்ம தொடர்ந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் லோ ஃப்ளேமில் வச்சு. கட்டிகள் இல்லாமல் நம்ம தொடர்ந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி பேன்லேருந்து நமக்கு தனியாக வர வரைக்கும் நம்ம இந்த மாதிரி தொடர்ந்து லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் நம்ம நெய் ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு பீடா மிக்சர் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதை உருண்டை பிடிச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி பேன்லேருந்து நமக்கு தனியாக செப்பரேட்டாக நமக்கு வரணும். இப்போ பீடா மிக்ஸி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை கொஞ்சம் சூடு ஆறினதுக்கப்புறமா நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். இந்த மாதிரி நெய் இல்லைனா எண்ணெய் கையில் தடவிக்கிட்டு நம்ம குட்டி குட்டியாக நம்ம உருண்டை பிடிச்சி நம்ம எடுத்துக்கலாம். இந்த உருண்டை பிடிச்சதுக்கப்புறமா மிடில் நம்ம ஒரு விரல் விட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு ஒரு சின்னதாக குழி மாதிரி நமக்கு கிடைக்கும். அதில் நம்ம பாதாம் பருப்பு இல்லைனா பிஸ்தா பருப்பு ஏதாவது நம்ம இதில் வச்சுக்கலாம் கார்னிஷ்க்கு. இந்த மாதிரி நம்ம எல்லா பீடாவையும் நம்ம இந்த மாதிரி நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக நம்ம வீட்டிலேயே நம்ம இந்த ஸ்வீட்டை செஞ்சிடலாம். பாருங்கள், நமக்கு ரொம்ப அழகான ஸ்வீட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் ஹனான் சமையல் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்படிக்கு நாவின் நரம்புகள் நடனமாட நற்சுவை உணவுடன் உங்கள் ஹனான் சமையல் ரெசிபி.